ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கனவா புட்டு எப்படி நம்ம டேஸ்டியாக ஹெல்த்தியாக செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த புட்டு பெரிய கனவாயில் செய்யலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம கனவாயை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் குக்கர் எடுத்து அந்த சுத்தம் செஞ்ச கனவாவை எடுத்து போட்டு அதில் கொஞ்சமாக கனவா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் போட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுக்கோங்க. விசில் முடிஞ்சோடனே இந்த கனவாலாம் வெந்துருச்சு. அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நம்ம சுற்றி எடுத்துக்க போகிறோம். மிக்சியில் அடித்த பிறகு கனவா அப்படி தான் இருக்கும், நல்லா கொலன்னு ஆகிடும். அதை ஒரு வானலில் கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் 2வது பேட்ச் போட்டு அரைச்சி அதையும் கொட்டி வச்சுக்கோங்க. இது நல்லா பிரிச்சிடுங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி பிரிச்சிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த போட்ட மசாலாலாம் இந்த கனவாயில் நல்லா ஊறி இருக்கும். போட்டு நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு அதுக்குள்ளே வானல் வச்சுருங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம், சோம்பு போட்டு தாளிச்சிட்டு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சமாக நசுக்கின பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம மசாலாலாம் போட்டு கலந்து கடமான போட்டு நல்லா கலக்கணும். கொஞ்சமாக அப்படியே கலந்துக்கிட்டே வாங்க. நம்ம போட்ட மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகணும். அது வரைக்கும் கலக்கினா போதும். இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி இந்த கடமாயில் நல்லா காரசாரமாக இருக்கும். இந்த புட்டு வீட்டில் இதே மெத்தடில் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது தண்ணிலாம் போடக்கூடாது, அப்படியே ட்ரையாக தான் வதக்கணும். இது குழம்பெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படியே கொஞ்சமாக மிருதுவாக இருக்கிற மாதிரி நீங்கள் கிண்டணும். இல்லை போலன்னு இருக்கணும் எடுக்கும்போது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக அந்த புட்டு கலர் மாறினோடனே நம்ம நிறுத்திடலாம். இப்போயே கொஞ்சமாக கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது அப்படியே சாப்பிடலாம், நம்ம சாப்பாடு வச்சும் சாப்பிடலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் போடுங்க, ரொம்ப காரம் போடாதீங்க. நல்லா போலன்னு இருக்கு பாருங்கள். நம்ம கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிடலாம். பெரிய கடமை இருக்கும்போது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்கிட்ட சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்